அதுக்காக ஒரு ட்ரிக் சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. நீங்க ஸ்டாப் லாஸ் எங்க பேஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்னு ஒண்ணு தெரியணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்ட கிராஸ் ஆனா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ் வரும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகாது. இப்போ நிஃப்டி வந்து மேல் நோக்கி போகுது. கால் சைடு போகுது அப்டின்னா, உங்களுக்கு எப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்போ உங்களுக்கு லாஸ்க்கு போகும்னா, நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். அத நோட் பண்ணிக்கோங்க. அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் கால் ஸ்ட்ரைக் பிளஸ் டோட்டல் பிரீமியம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ஐஎஸ்எம் பிரிப்பேர் பண்ணிருக்கீங்க எக்ஸாம்க்கு அப்டின்னா, இதெல்லாம் மஸ்ட்டு நீங்க தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்டின்னா, உங்கனால இது பண்ண முடியாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க போடுறது, எப்படி போடுறது அப்டின்னு தெரியல அப்டின்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் தெரியணும் கண்டிப்பா. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா? அத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத நான் ஏன் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிக் குடுக்குறேன் அப்டின்னா, ஃபார்முலா தெரிஞ்சா நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஃபார்முலா தெரியல அப்டின்னா, உங்களுக்கு எங்க ஸ்டாப் லாஸ் போடணும்னு தெரியாது. யாராச்சும் டிபெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்றது பெரிய விஷயமே கிடையாது. இப்ப நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்பர் பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னது? கால் ஸ்ட்ரைக் பிளஸ் டோட்டல் பிரீமியம். கால் ஸ்ட்ரைக் என்னது? 25,300. இப்போ காலோட ஸ்ட்ரைக் எடுத்து போடுங்க ஃபர்ஸ்ட்டு. பிளஸ் அதுல டோட்டல் பிரீமியம்